Hello guys and welcome back. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம Redmi Note 7 அதோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட பேர் நந்தா, நீங்கள் பார்த்து நிற்கிறது ஸ்பேஸ் டெக் தமிழ். எங்கள் சேனலோட கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்போல்லாம் வீடியோ போகிறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி போங்க வீடியோக்குள்ளே போகலாம். Move that booty, shake the format. 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 ஃபோனோட கீழ் பக்கத்தில் உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டைப் சி போர்ட் ஒரு எல்லையாக கொடுத்துருக்காங்க. மைக்ரோஃபோன் ஹோலும் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாமின்ற பிராண்டிங் மேலாம் ரெட்மின்னு இருக்கும். சப் பிராண்டாக ரெட்மியை தனியாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, எல்இடி நோட்டிஃபிகேஷன் இருக்குது. கேமரா என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க, f2.2 கொடுத்துருக்காங்க. கேமரா சென்சார் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.75 மைக்ரான் பிக்சல் வருது. அதை சப்போர்ட் பண்ணிட்டு 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதோட ஃபோக்கல் லென்த் 2.4 கொடுத்துருக்காங்க. ஸோ சைட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் ட்ரே அதெல்லாம் இருக்குது. ஸோ சிம் ட்ரேயில் வந்து உங்களுக்கு வந்து 2 நானோ சிம் போட்டுக்கலாம், இல்லைனா ஒரு நானோ சிம் மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம். 256 GB வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் தருது. மேலே பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக்கு கொடுத்துருக்காங்க. கூடவே IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சரி, பேக்கில் பார்த்தீங்கன்னா சரி, கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க, f2.0. அதோட சென்சார் சைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.12 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபோனோட இன்டர்னல்ஸ் வரும். உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஷ்டு ஸ்னாப்ட்ராகன் 660 கொடுக்குறாங்க. இது 14 நானோமீட்டரில் மேட் பண்ண சிப். அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு GPU 512 கொடுக்குறாங்க. ஸோ 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த சென்சாரும் இல்லை, ஸ்கிப் பண்ணல. அதே மாதிரி வைட் ஒன் L1 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD வந்து சப்போர்ட் ஆகலை அமேசான் ப்ரைம்லையும் சரி, நெட்ஃப்ளிக்ஸும் சரி. அது அமேசான் சைடும் அவங்க சைடு இருக்க ப்ராப்ளம் மாதிரி தான் தெரியுது. அப்கமிங் அப்டேட்ஸில் அவங்க மேபி கொடுக்கலாம். கேமரா டு API உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸே சப்போர்ட் வருது. ஸோ GPU எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம PUBG கேம் விளாண்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ PUBG கேம் ஓப்பன் பண்ணுறேன். Shake the format. Shake the format. Move that booty. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் மீடியம் கிராஃபிக்ஸ் தான் வருது. நீங்கள் வேணால் செட்டிங்ஸில் போயிட்டு HD வச்சுட்டு ஃப்ரேம் ரேட்டை ஹையில் வச்சுக்கலாம். ஸோ ஹையில் வச்சு கண்டினியூஸாக விளையாடும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயம் ஃப்ரேம் ட்ராப் ஆகுது. அதே மாதிரி ஹீட்டு கொஞ்சம் அதிகமாகுதுன்னு சொல்லலாம், பட் ஓவர் ஹீட்டிங் ஆகலை. அதே நம்ம மீடியமில் வச்சு விளையாண்டோன்னா எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஃப்ரேம் டாட்ஸோ எதுவும் நாங்கள் நோட் பண்ணலை. ஹையில் வச்சு விளையாடும் போது தான் இருந்தது. பட் ரொம்ப நேரம் தொடர்ந்து கேம் விளையாடும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஆகுது. சில சமயம் பார்த்தீங்கன்னா 44 47 டிகிரி வரைக்கும் போகுது. பட் ஓவர் ஹீட்டிங் ஆகிறது இல்லைன்னு தான் சொல்லணும்.
ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ரொம்பவே அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம். கலர் கான்ட்ராஸ்ட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. 6.3 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. ஐபிஎஸ் டாட் நாச் டிஸ்பிளே இவங்க இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அந்த நாச் அவங்க டாட் நாச்சுன்னு சொல்லிக்கிறாங்க. ஃபோனோட ஆடியோ குவாலிட்டிக்கு வரலாம். ஃபோனோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். பட் லவுட்னஸ் இன்னும் கொஞ்சம் நிறையா இருந்ததுன்னா பெட்டராக இருந்திருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஃபோனில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஃபுல்லாக இருக்கா சவுண்டு? ஸோ கால் குவாலிட்டி பற்றி குறை சொல்கிறது இந்த இடத்துல எதுவுமே இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ கேமராஸுக்கு வருவோம். ஸோ கேமரா ஃபஸ்ட்டு நான் 4K ரெக்கார்டிங் வீடியோ நைட்டில் எடுத்தது காட்டுறேன். ஸோ 4K ஆப்ஷன் கொடுக்கல, பட் நான் கேமரா 2 API எனேபிள் பண்ணி வச்சுருந்தனால கூகுள் கேமரா லோட் பண்ணி அதில் எடுக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்டெபிலைசேஷன் ஆனில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா 4K ரெக்கார்டிங்கில் உங்களுக்கு வந்து ஃபிஷ் ஐ எஃபெக்ட் மாதிரி ஒரு எஃபெக்ட் வருது. அதை ரிமூவ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நல்லா நார்மலாக தான் இருக்குது. இப்போ நான் டே லைட்டில் உங்களுக்கு காட்டுறேன் கேமரா. ஸோ ஸ்டாக் கேமராவில் எடுத்தது. இது வந்து 60 ஃப்ரேம்ஸில் எடுத்தது. ஸோ 60 ஃப்ரேம்ஸில் உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் ஆனில் இருக்குது. பட் இன்னமும் ஷேக் உங்களுக்கு தெரியுது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா 60 ஃப்ரேம்ஸில் உங்களுக்கு வந்து ஸ்டெபிலைசேஷன் அவ்வளோவா பண்ண முடியாது. ஸ்மூத்னஸ் தான் அதில் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ கலர்ஸோ எந்த டீக்ரேடும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அந்த விதத்தில் ஒரு தம்ஸ் அப். ஸோ ஃபோக்கஸிங் ஸ்பீடும் பக்காவாக இருக்குது. கலர் கான்ட்ராஸ்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். டைனாமிக் ரேஞ்சும் பரவாயில்ல, நல்லாயிருக்கு. இப்போது அதே பேக் கேமராவில் உங்களுக்கு 30 FPSல நான் எடுக்கிறேன். ஸோ ஸ்டெபிலைசேஷன் இதில் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கலர் அதே மாதிரி டைனாமிக் ரேஞ்ச் இதுலேயும் எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ இப்போ பேக் கேமரா ஃபோட்டோவுக்கு வருவோம். ஸோ இது பேக் கேமராவில் எடுத்தது தான் நார்மல் ஷாட். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது ஒரு கேமரா கம்பேரிசன் Redmi Note 7க்கும் Redmi Note 7 Proக்கும் ஃப்ரண்ட் கேமரா. ஸோ ரெண்டுமே இந்த இடத்துல கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணிக்குன்னு சொல்லலாம். ஒன்றுக்கு ஒன்றும் எதுவும் டிஃப்ரென்ஸ் அவ்வளோவா தெரியல. பட் உங்களுக்கு எது டிஃப்ரென்ஸ் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி மேலே இருக்க கார்ட்டில் ஓட் பண்ணுங்கள். ஸோ இது நைட் கேமராவில் எடுத்தது. அதாவது ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு நைட் இது இல்லை. ஸோ இந்த ஷாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் கேமராவில் நைட்டில் எடுத்தது. நைட் மோட் அவங்க கொடுக்கல. ஸோ இது ஃப்ளாஷ் ஆன் பண்ணி எடுத்தது. ஸோ ஃப்ளாஷ் லைட் எதுவும் கொடுக்கறனால டிஸ்பிளே தான் உங்களுக்கு ஃப்ளாஷ் இந்த இடத்துல வருது. ஸோ இது நான் கூகுள் கேமராவில் எடுத்தது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நார்மலுக்கு எதுவும் கீழே கமெண்ட்ஸில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாக இருக்க ஸ்டாக் கேமரா ஆப்பில் வந்து உங்களுக்கு எடுத்தது. நார்மல் விசிஸ் நைட் மோடு கொடுத்தது. நார்மலில் வந்து ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் எல்லாம் பிளராக இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நைட் மோடு போட்டிங்கன்னா நாய்ஸ் நிறையா வந்திருக்கு. பட் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதே சமயம் கூகுள் கேமராவில் எல்லாமே பக்காவாக இருக்குது. பட் கொஞ்சம் ஷேக்கியாக இருக்குது. கரெக்டாக எடுக்கணும் நீங்கள். ஸோ கலர்ஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் பேக் கேமராவில் கொஞ்சம் பாப்பப் ஆகுன்னு சொல்லலாம். ஏஐ மோட ஆனில் வச்சுருந்தனால கொஞ்சம் பாப்பப் பண்ணி கொடுக்குறது அதுவும் ஒரு ரீசன். ஸோ மற்றபடி எதுவும் ப்ராப்ளம் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ ரொம்பவே பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். பெஸ்ட்டாகவே இருக்குது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. இது ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. அதேமாதிரி உங்களுக்கு சார்ஜ் போடும்போது நோட்டிஃபிகேஷன் எதாவது வந்ததுன்னா கீழே சின்னோண்டு லைட்டு கொடுத்துருக்காங்க LED நோட்டிஃபிகேஷன். ஸோ அதுவும் நீங்கள் டெம்பர் கிளாஸ் எதுவும் போட்டிங்கன்னா நோட்டீஸ் கூட பண்ண முடியாது. ஸோ அது ஒரு குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ சார்ஜிங்னு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Qualcomm Snapdragon குவிக் சார்ஜ் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு
1.50 ஹவர்ஸில் எனக்கு சார்ஜ் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி சார்ஜ் எவ்வளோ நான் நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜென்ரலாக ஃபேஸ்புக், பப்ஜி கேம் ஸோ இதெல்லாம் விளையாடுவேன். ஸோ சோஷியல் மீடியா ஆப்ஸ் இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது எனக்கு வந்து 4 to 5 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக வருது. ஸோ நான் வீட்டுக்கு போகும்போது எனக்கு கொஞ்சம் பர்சன்டேஜ் இது உங்களுக்கு லெஃப்ட் ஆகிருக்கு. ஸோ எனக்கு 35% லெஃப்ட் ஆகிருக்கு. ஆக மொத்தம் ஒரு நாள் முழுக்க எனக்கு பக்காவாக வருதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ எனக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் 4K ரெக்கார்டிங் கொடுக்காமல் இருந்திருக்காங்க. ஸோ இந்த சிப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணுது, பட் அவங்க என்னேபிள் பண்ணாமல் வச்சுக்கிறது ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது. ஸோ ரெண்டாவது விஷயம் ஸ்டூடியோ லைட்டிங். ஸோ ஸ்டூடியோ லைட்டிங் அந்த ஆப்ஷன் அவங்க கொடுக்கவே இல்லை. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸில் மேபி வரலாம். இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ MIUIயில் இருக்க ஆட்ஸ் தான். ஸோ நான் முதல்ல டிசேபிள் பண்ணி வச்சதுனால எனக்கு ஒன்றும் ஆட்ஸ் அவ்வளோவா இல்லை. பட் நிறைய பேர் டிசேபிள் பண்ணாமல் இருப்பீங்க. மேபி யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் பாதிக்கலாம். அது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் பேக்டு தான் வச்சுருக்காங்க சாஃப்ட்வேரை. ஃபுல்லாக பேக் பண்ணாமல் பாதி வெண்டும் பாதி வேகாத மாதிரி தான் இருக்குது. எனக்கு ஷாமி மேலே கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. ஸோ அதோட மிகப்பெரிய ஒரு காரணம் நான் சொல்ல மாட்டேன். பட் அப்கமிங் அப்டேட்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிட்டா இன்னும் பெட்டராக இருக்கும். யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் சரி, சாஃப்ட்வேரோட யூசேஜும் சரி. ஓகே கைஸ், வீடியோ பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய்.